கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. ஒரு நன்மையும் விலக்கி வைக்க மாட்டார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றான். ஆதியாகமம் 3:3. ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தை பற்றி விவரிக்கையில் தேவன் அதை குறித்து சொன்னது போல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று கூறுவதற்கு பதிலாக தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம் என்று கூறினாள். அந்த விருட்சம் அவளுடைய இருதயத்தின் இச்சையின் நடுவில் இருந்தபடியினாலேயே அவள் அதை குறித்து தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம் என்று கூறினாள் என்பது வெளிப்படை. தேவனுடைய மிக சிறந்தது தோட்டத்தின் நடுவில் இருந்தது என்பதையும் அதை அனுபவிப்பது அவளுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது என்பதையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற நோக்கமுடையவளாக அவள் அப்படி சொல்லி இருக்கக்கூடும். அதன் மூலம் அவள் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கேள்வி கேட்கிறவளாயிருந்தாள். பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உட்பட மனிதனுடைய பிரயோஜனத்துக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டன என தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் மனிதன் மற்ற எல்லா விருட்சங்களின் கனியையும் முதலில் புசித்து போதிய பக்குவம் அடைந்த பின்னர் இந்த கனியையும் புசிக்க வேண்டியவனாயிருந்தான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:14. ஆகவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி பூரண வயது உள்ளவர்களுக்கே உரியதாயிருந்தது என்பது மிக தெளிவாயிருக்கிறது. நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் அதை ருசி பார்த்த போது அப்பூரண வயதை அவர்கள் அடைந்திருக்கவில்லை. தேவனுடைய வழிகளை நாம் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளாதிருப்போமாக, அல்லது நம் ஜீவியத்தை குறித்த அவரது திட்டத்தை நாம் சந்தேகிக்காமல் இருப்போமாக. நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு நம் நம்பிக்கையை தேவன் மேல் வைப்போமாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் யாதொரு நன்மையையும் விலக்கி வைக்க மாட்டார். சங்கீதம் 84:11. ஆமேன்.